தமிழகத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழலில் திருவள்ளூரில் வீடு புகுந்து சமையல் எரிவாயு சிலிண்டரை தூக்கிக் கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார் ஒரு மர்ம நபர். துணிச்சல் திருடர் சிக்குவாரா? காவல் நிலையத்தில் பதற்றத்துடன் கண்ணீரும் கம்பலையுமாக காணப்பட்ட அந்த நபரிடம் போலீசார் மிக தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருந்தனர். யோ, 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு போயிட்டானா? இல்ல சார். 4-5 சவரன் செயினை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானா? அதுவும் இல்ல சார். யோ, அப்ப என்னதான் காணாம போச்சு சொல்லி தொலையா, எங்களுக்கு பதட்டமா இருக்குல்ல என போலீசார் கேட்ட பொழுது சிலிண்டரை தூக்கிட்டு போயிட்டா சார், படுவாவி திருட சிலிண்டரை தூக்கிட்டு போயிட்டா சார் என குமரி குமரி கதறி இருக்கிறார் அந்த வீட்டு உரிமையாளர். உடனே போலீசார் முகத்தில் ஒரு பயம் மற்றும் பதற்றமும் தொற்றிக்கொண்டது. போலீசாரே அதிர்ந்து போகும் அளவுக்கு அரங்கேறிய சிலிண்டர் திருட்டு சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? திருவள்ளூர் பத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அந்த பரிதாபத்திற்குரிய நபர் 42 வயதான ஷாயின் ஷா. கார் ஓட்டுநரான இவர் மிகுந்த சிரமத்திற்கு நடுவே ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டரை வீட்டில் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார். விட்டால் அதற்கு லாக்கர் வைத்திருப்பார் போல் இருக்கும். யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த பொக்கிஷத்தை, அந்த பாரிஜாதத்தை மோப்பம் பிடித்து அந்த ஏரியாவுக்குள் நுழைந்திருக்கிறார் ஒரு மர்ம நபர். 2 சக்கர வாகனத்தில் பூனை போல ஏரியாவுக்குள் நுழைந்தவர் வாகனத்தை மெல்ல நிறுத்திவிட்டு பதற்றமின்றி பக்குவமாக கதவை திறந்து கொண்டு அந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். வீட்டிற்குள் நுழைந்ததும் சிவப்பு கலரில் ஜொலி ஜொலி என ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த 14.5 கிலோ தங்கத்தை அலைக்காக தூக்கிக் கொண்டு சிட்டாக பறந்திருக்கிறார் அந்த மர்ம நபர். தனது 2 சக்கர வாகனத்தில் அதை கட்டிக்கொண்டு ஏரியாவுக்குள் ஜேம்ஸ் பாண்டாக பாய்ந்து அவர் சில நொடிகளில் மறைந்தே போய்விட்டார். இந்த கிரேட் கொள்ளை சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் லவக்கென பதிவாகியுள்ளது. இதனால் வீடுகளில் சமையல் எரிவாயு வைத்திருப்பவர்கள் எல்லாம் வயிற்றில் புளியை கரைத்தபடி, கண்களை சிலிண்டர் மேல் போக்கஸில் வைத்தபடியே அமர்ந்திருக்கின்றனர்.